ஏற்கனவே 25,000 ரூபாய் எல்லோருக்கும் கழுவுவதற்கு துப்புரவு செய்வதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பணத்துக்கு மேலாக ஜனாதிபதி அவர்களினால் சொல்லப்பட்டிருந்த விடயம் ஒருவர் கூட பாதிக்கப்படாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய வீடுகளில் இருக்கின்ற சமையலறைக்கான பொருட்கள் தளபாட பொருட்கள் வாங்குவதற்கு இன்னொரு 50,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது அவருடைய ஆட்சியுடைய நல்ல தன்மையை காட்டக்கூடியதாக சொல்லியிருந்தார். அதன் பின்னர் இந்த மூதூர் பிரதேசத்திலே இதுவரை மொத்தமாக 330 பேருக்கு மாத்திரம்தான் அந்த 50,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனையவர்கள் கொடுக்கவில்லை என்று ஊடகவியலாளர்களுக்கு பலருக்கு எங்களுக்கு தொலைபேசி மூலமாக கோல் பண்ணி எங்கள் இடத்துக்கும் வாங்க, பாருங்க, நஷ்டத்தை பாருங்க, பாதிப்பை பாருங்க, எங்களுக்கும் கிடைக்க விடும் ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார் ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்து. நானும் ஒரு பகுதிக்கு சென்று மக்களுடைய ஆதங்கத்தை, மக்களினுடைய எண்ணக்கர்கள் என்ன வந்ததோ அதைத்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சொன்ன கருத்துக்களிலே வயலன்ஸ் இருப்பதாகவும் அதற்கு எதிராக இந்த பிரதேசத்தில் மூதூர் பிரதேசத்துடைய டிஎஸும் ஜிஎஸ்மாரும் போலீஸிலே முறையீடு செய்திருந்தார்கள் எங்களுக்கு எதிராக. இன்றைய தினம் 9:30 மணிக்கு எங்களை அழைத்திருந்தார்கள். நாங்கள் மூதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். மூதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் வந்து இப்பொழுது போலீஸினுடைய அதிகாரி எங்களை வைத்து அவர்கள் ஏற்கனவே இந்த வீடியோகளெல்லாம் பார்த்திருக்கின்றார்கள். எந்த விதமான வயலன்ஸும் அதிலே இல்லை. டிஎஸ் எங்களுக்கு எதிராக மக்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜிஎஸ்மார் ஏற்கனவே சில வீடுகளுக்கு செல்லவில்லை என்று நாங்கள் சொல்லி நேரடியாக அவங்களுடைய ஒளிப்பதிவினை நாங்கள் போட்டிருந்தோம். நிறைய வீடுகளுக்கு செல்லவில்லை, நிறைய பாதிப்புகள் இருந்த வீடுகளுக்கு செல்லாமல் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு கிடைக்காமல் பாதிக்கப்படாத வீடுகளுக்கும் கிடைத்திருக்கிறது. நானும் ஒரு ஊடகவியலாளர், 20 வருடங்கள் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே அரசாங்க அட்டையோடு இருக்கின்ற ஒரு ஊடகவியலாளர். எனக்கு அந்த ஊடக தர்மம், எனக்கு அந்த இது இல்லை என்று சொன்னால் நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? என்னை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டி வச்சிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய நேரம் காலம் இந்த தினத்திலே மக்களுக்கு நாங்கள் அங்கங்கே சேர்ந்து இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நாங்கள் எல்லா வீடுகளுக்கும் போய் கொண்டிருக்கோம். அதுக்கு எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களை எடுத்து வைக்கிறார்கள். இது உண்மையிலே ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு இது கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும். நிச்சயமாக ஜனாதிபதி இதுக்கான தீர்வு எடுக்கணும். கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், அசாதாரண காலநிலை காரணமாக எமது மூதூர் மண்ணிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்ட என்ற இடமாக மூதூர் இடம் மதிப்பிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே 25,000 ரூபாய் எல்லோருக்கும் கழுவுவதற்கு துப்புரவு செய்வதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பணத்துக்கு மேலாக ஜனாதிபதி அவர்களினால் சொல்லப்பட்டிருந்த விடயம் ஒருவர் கூட பாதிக்கப்படாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய வீடுகளில் இருக்கின்ற சமையலறைக்கான பொருட்கள் தளபாட பொருட்கள் வாங்குவதற்கு இன்னொரு 50,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது அவருடைய ஆட்சியுடைய நல்ல தன்மையை காட்டக்கூடியதாக சொல்லியிருந்தார். அதன் பின்னர் இந்த மூதூர் பிரதேசத்திலே இதுவரை மொத்தமாக 330 பேருக்கு மாத்திரம்தான் அந்த 50,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனையவர்கள் கொடுக்கவில்லை என்று ஊடகவியலாளர்களுக்கு பலருக்கு எங்களுக்கு தொலைபேசி மூலமாக கோல் பண்ணி எங்கள் இடத்துக்கும் வாங்க, பாருங்க, நஷ்டத்தை பாருங்க, பாதிப்பை பாருங்க, எங்களுக்கும் கிடைக்க விடும் ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார்கள் ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்து. நாங்கள் எங்களுடைய மூதில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் எல்லோருமே சென்றிருந்தார்கள் வீடுகளுக்கு. நானும் ஒரு பகுதிக்கு சென்று மக்களுடைய ஆதங்கத்தை, மக்களினுடைய எண்ணக்கர்கள் என்ன வந்ததோ அதைத்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சொன்ன கருத்துக்களிலே வயலன்ஸ் இருப்பதாகவும் அதற்கு எதிராக இந்த பிரதேசத்தில் மூதூர் பிரதேசத்துடைய டிஎஸும் ஜிஎஸ்மாரும் போலீஸிலே முறையீடு செய்திருந்தார்கள் எங்களுக்கு எதிராக. இன்றைய தினம் 9:30 மணிக்கு எங்களை அழைத்திருந்தார்கள். நாங்கள் மூதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். மூதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் வந்து இப்பொழுது போலீஸினுடைய அதிகாரி எங்களை வைத்து அவர்கள் ஏற்கனவே இந்த வீடியோகளெல்லாம் பார்த்திருக்கின்றார்கள். எந்த விதமான வயலன்ஸும் அதிலே இல்லை. டிஎஸ் எங்களுக்கு எதிராக மக்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜிஎஸ்மார் ஏற்கனவே சில வீடுகளுக்கு செல்லவில்லை என்று நாங்கள் சொல்லி நேரடியாக அவங்களுடைய ஒளிப்பதிவினை நாங்கள் போட்டிருந்தோம். நிறைய வீடுகளுக்கு செல்லவில்லை, நிறைய பாதிப்புகள் இருந்த வீடுகளுக்கு செல்லாமல் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு கிடைக்காமல் பாதிக்கப்படாத வீடுகளுக்கும் கிடைத்திருக்கின்றது. அவங்க ஆதங்கத்தை தெரிவிப்பார்கள், எல்லா பகுதியிலிருந்தும் தெரிவிப்பார்கள். இதற்கு ஊடகவியலாளருக்கு அவர்களுக்கு ஊடக தர்மம் ஒன்று இருக்கு. அவர்கள் நிச்சயமாக அந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வருவார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் வெளியில இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததுக்கு எங்களை போலீஸ்ல இழுத்து போலீஸ் சிஐடிமார் எங்களை வீடுகளுக்கு தேடி வந்து நாங்கள் என்னமோ வயலன்ஸை ஏற்படுத்துவதற்காகவும், அதாவது நாங்கள் ஏதோ திருடர்களை போல எங்களை வந்து அவர்கள் போலீஸுக்கு அழைத்திருக்கிறார்கள். இப்போது டிஎஸ் ஆபீஸ்ல இருந்து ஆட்கள் இங்க வந்திருந்தார், அவர்கள் அலுவலகத்திலிருந்து வந்திருந்தார்கள்.
அழகாக நிலைய பொறுப்பதிகாரி சொல்லி அனுப்பியிருக்கிறார். நாங்கள் ஊடகத்துக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. முதல் வந்திருக்கின்ற டிஎஸ் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஊடகவியலாளர்களுக்கு எதிராக அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடையாள அட்டையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இவர்களுடைய தொழிலை செய்வதற்கு தங்கு தடையின்றி எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று. நாங்கள் எல்லா மீடியாக்களையும் கருத்துக்களை சொல்லுவோம். மக்கள் அதை தேர்ந்தெடுத்து அவர்கள் சரியா பிள்ளையான்னு பார்ப்பார்கள். மக்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லும் போது மீடியா களத்திலிருந்து கொண்டு வருகின்ற போது அவர்களுக்கு தீர்வு வரும். ஜனாதிபதி சொல்லியிருக்கின்ற அந்த பணத்தினை நீங்கள் வீடுகளுக்கு சென்று கொடுப்பதில் என்ன பிரச்சனை? அவர் வீடுகளுக்கு சென்று பாருங்கள். நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட், நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்தவர்களுடைய டாக்குமெண்ட்ஸையும் விடுங்கள். அவர்களும் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள். அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது கொடுங்கள். இப்படியான பிரச்சனை இங்க இருக்கும்போது போலீஸுக்கு எங்களை எடுத்து போலீஸில் வைத்து எங்களை இன்குவாரி பண்ணி எங்களுக்கான நாங்கள் நிச்சயமாக இதனூடாக நாங்கள் டிஎஸ்சிக்கு எதிராக நான் மான நஷ்டீடு என்ற அடிப்படையில் என்னை போலீஸ் என்னுடைய நேரகால 10 கோடி ரூபாய்க்கு நான் மான நஷ்ட வழக்கு தொடர்புக்கு நான் தயாரா இருக்கின்றேன். நிச்சயமாக நான் இது மான நஷ்டீடு நான் தொடர் தயாரா இருக்கின்றேன். பிரச்சனைகளை அதிகாரிகள் தீர்த்து வைக்க வேண்டும். மக்களுக்காகத்தான் அதிகாரிகளுக்காக மக்கள் அல்ல. மக்களை நீங்கள் இன்னும் சிரமத்துக்கு உள்ளாக்கி, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் நீங்கள் சிரமத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் இப்ப வீதியிலே இறங்கி போராடுவது அமைதியான போராட்டம். இந்த நாட்டிலே நீதி கிடைக்கின்றது என்பதற்காக, மக்களுக்கு நல்ல எண்ணம் கிடைக்கும் என்பதற்காக மக்கள் அவர்களுடைய உள்ளத்திலே உதித்த எண்ணங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த விடயத்திலும் வீதியில இறங்கி போராட தயாரா இருக்கின்றார்கள். அதாவது உரிமை போராட்டம். மக்களுடைய உரிமை பணத்தை அவர்கள் கேட்கின்றார்கள். தயவு செய்து இந்த பணம் அவர்களுக்கு நீங்க சென்றடைய வேண்டும். டிஎஸ் அவர்கள் ஜிஎஸ்சி மூலமாக மீட நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்களை தயாரித்து அந்த டாக்குமெண்ட்ஸ்களை பார்த்து அவர்களுக்குரிய பணத்தை சென்றடைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே ஊடக தர்மையும் காப்பாற்ற வேண்டும். இந்த பிரச்சனையை நாட்டில் இருக்கின்ற ஜனாதிபதிகள் ஊடகத்துறைக்கு ஒரு சுதந்திரம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அது ஜெனீவா வரைக்கும் போகக்கூடியதா இருக்கும். ஆகவே ஊடகத்துறையை இப்படியான அதிகாரிகள் காப்பாற்றி வைக்க வேண்டும். நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் எங்களுடைய வீடியோவை நாங்கள் பதிந்து மக்கள் சொல்லியிருந்தார்கள், ஆதங்கப்பட்டு சொல்லியிருந்தார்கள். நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கும் அந்த காசு வரணும். அது சொல்லுவது என்ன தவறு? அதை என்ன சொல்லுவது? இப்படியான விடயங்களை முதலாவது அதிகாரிகள் அவர்கள் இப்படியான விடயங்களை செய்வதை நிச்சயமாக நிப்பாட்ட வேண்டும் என்று கேட்டு எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நானும் ஒரு ஊடகவியலாளர். 20 வருடங்கள் அரசாங்கத்திலே, அரசாங்க தகவல் திணைக்களத்திலே அரசாங்க அட்டையோடு இருக்கின்ற ஒரு ஊடகவியலாளர். எனக்கு அந்த ஊடக தர்மம், எனக்கு அந்த இது இல்லை என்று சொன்னால் நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? என்னை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நிப்பாட்டி வச்சிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய நேரம் காலம் இன்றைய தினத்திலே மக்களுக்கு நாங்கள் அங்கங்கே சேர்ந்து இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நாங்கள் எல்லா வீடுகளுக்கும் போய்கொண்டிருக்கிறோம். அதுக்கிடையில் எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களை எடுத்து வைக்கிறார்கள். இது உண்மையிலே ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு இது கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும். நிச்சயமாக ஜனாதிபதி இதுக்கான தீர்வு எடுக்கணும். இந்த மூதில் இருக்கின்றவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவருக்கு அந்த பணம் போயே தீர வேண்டும். நிச்சயமாக பணம் கிடைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.